என்னோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம ஐடியாஸோட பார்ட் 8 தானே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. போன பார்ட்டில் நம்ம எந்த ஆஃபில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஜெக்கி உங்கள் மேலே செம்ம கோவத்தில் அவனோட வாலெட் காணோம், அதை நீங்கள் தான் எடுத்துட்டீங்கன்ட்டு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பான். எல்லாரும் முன்னாடி உங்களை செக் பண்ணுறேன்ட்டு உங்கள் கை மேலே தூக்க சொல்லி அப்படியே உங்கள் ஷால்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் உங்களுக்கு லீ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட நம்ம என் பண்ணியிருந்தோம். அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா. நான் லாஸ்ட்டாக வேறு கேட்டிருந்தேன், செகண்ட் ஹீரோ நேம் வந்து நீங்களே சொல்லுங்கன்ட்டு. நிறைய பேர் சொல்லியிருந்தது ஃபெலிக்ஸ் யூன்வோ தான். நம்ம வந்து செகண்ட் ஹீரோ யூன்வோனே வச்சுக்கலாம். வாங்க அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஜேகே மேலே போகிறதே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. யாரோ உங்க கிட்ட வரா. ஐயன் ஐயன் ஒன்னதா? என்ன யாரா? நீ எதுவும் குழப்பிட்டு இருக்காத, அதான் வாலெட் கிடச்சிருச்சுல்ல, அப்படி ஏண்டி அழுகுற? அப்படியே நீங்கள் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க அவளை பார்த்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரா, ஒர்க் பார்க்கலாமா? நீ போய் ஒர்க் பாரு. ஐயன் நீ ஓகே தானே? நான் ஓகே தான். அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு அவளாம் கிளம்ப ஆரம் சுகா ஜின்னுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவங்கள மேலே போயிட்டாங்க. மேலே போன ஜேகே இப்போ லீயை பார்த்து, அது சரி இப்போ அப்படி போகுது, இதை நான் உன்கிட்ட கேட்டேன். லீ அப்படி ஹெட் டவுன் பண்ணிட்டு நிற்கிறாரு. எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன், எவ்வளோ நாளைக்கு அவளை சேவ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அப்படியே அவனுக்கு கோவத்தோடு உள்ளே போக எல்லாரும் வந்து ஜேகே கிட்டே கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணன்ட்டு. யார் பேசுகிறதையும் கேட்கல. அவன் வந்து டான்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கேட்டு அவங்களுக்கு சலிச்சு போக அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நோட் பண்ணுறாங்க தயம் காணோம். இவன் எங்கடா போனா? யார் இல்லை, இந்த வீ பையன் எங்கே போனான்ட்டு. அப்போ தான் ஜிமினை தேட ஆரம்பிக்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கால் கூட எடுக்கவே இல்லை யாரும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யாரை பற்றி கவலைப்படுறதுன்னு தெரியல. அவளுக்கு வேறு ஒரு மாதிரி படப்படப்பா வாமிட் வர மாதிரி மயக்கமாக இருக்குது. டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாமிட் எடுத்துட்டு வயிற்றில் கை வைக்கிறா. இப்போ நான் யாரை நினச்சி கவலைப்படுறது? ப்ளீஸ் அது எங்கே போனீங்க நீங்கள்? அப்படியே வயிற்றில் கை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே வீக்கு கால் பண்ண எடுக்கலைங்க. யாரை பண்ணி கூட அவன் எடுக்கவே இல்லை. இந்த சைடு நீங்கள் அவ்வளோ டியர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஞ்சன் அப்படியே அவங்க கிட்ட வர அவனுக்கு மனசு சரி இருந்திருக்காது. ஒயன் என்ன சார்? அது லீவ் என்ன எடுத்துக்கோ ஒயன். எதுக்கு சார்? எதுக்கு லீவ் எடுத்துக்கணும்? இல்லை நீ அப்செட்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியுது. அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. எதுக்கு சார் அப்செட்டாக இருக்க போகிறேன்? எல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் சார். அப்படியே அவனுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இப்போல்லாம் உங்களுக்கு காஃபி கொடுப்பான்ல, அதே மாதிரி ஒரு காஃபி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு போயிடுறான். மார்க்குக்கு அவ்வளோ டென்ஷனு. இப்போ அப்படியே அவனை கேபின் கூப்பிட்றான். நீங்களும் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை, ஏஞ்சி உள்ளே போயிட்டீங்க. என்னதான் மனசில் நினைக்கிறீங்கன்னு தெரியலை. கேபினை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இப்போ அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. வாரா, கேபினையை க்ளோஸ் பண்ணிட்டு வரா. என்ன ஸ்மெல்ல, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் கொல்றாடி ஒன்று. அப்படியே இவனும் நீங்கள் வரதே பார்க்குறான். கேபினெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வர, சீக்கிரட்டாக ஏதாவது பேசணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதானே பார்த்தேன், நீ ஏன்ட்டெல்லாம் பேசுவியா? சரி, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? புரியல சார். ஜெய் இந்த மாதிரி டைப்பே கிடையாது. அவனுக்கு அதெல்லாம் ஒரு காசே கிடையாது. இன்னைக்கு வாலெட் காணோன்ட்டு என்னமோ பண்ண ட்ரை பண்ணா. என்ன அவனுக்கு நீ மடங்கலை அதானே? சார் உங்களுக்கு என்ன தேவை? அதான் சொன்னல, அட்ஜஸ்ட்மெண்ட்மா. அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, என்னால் முடியாது. நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னால் முடியாது. அப்படியே உங்களை வீடாக பார்க்குறான். ஏன்னா இந்த நேரம் நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்கன்னு அவன் நினச்சான், ஜேகே இப்படி பண்ணதுனால. ஆனால் நீங்கள் அழுகலை. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்ட வர நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவனை பார்த்து மறைக்கிறீங்க. எதுக்குங்க பயப்படணும்? அப்படியே நீங்கள் அவனையும் பார்த்து எடுக்க. ஐயன் நாளை கிளம்பணும். எங்கே சார்? எங்கே போகணும்? அது நான் முன்னாடி சொன்னல, ஒரு இன்டர்வியூ பாரிஸில். ஓகே சார்ன்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இந்த மாதிரி நீ வரக்கூடாது, அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியும் சார்.
எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். ஆ, ஆடி அங்கே வா. உன்னை அங்கே வச்சு தான் எல்லாம் பண்ணும். உன்னை காப்பாற்ற அங்கே எவனும் வரப்போகிறதில்ல. அவன்கிட்ட என்னை அடி வாங்க வச்சல அங்கே இருக்குது. அப்படியே உங்களை அப் டு பாட்டம் பேக்கில் பார்க்குறான். அப்படியே நீங்கள் கேபின் விட்டு வெளில வந்து ஒரு லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு அகெயின் போய் உட்காருறீங்க. அந்த காஃபி அந்த டேபிளில் இருக்குது. ஸோ அந்த காஃபி அப்படியே சிப் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க மேலே போன ஜேகே டான்ஸ் தாங்க ப்ராக்டிக்ஸ் பண்ணுறான். அதான் உன் மைண்டில் நீங்கள் தான் நேற்று யார் கூட இருந்தீங்கன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வெறியாக ஆடிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. ஜேகே ஏன்டா இப்படி ஆடிட்டு இருக்க? அவன் அதுக்கும் காதலே வாங்காமல் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். அவன் உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. டே ஒன்று தான் ஜின்னு வந்து அவனை எப்படி ஸ்டாப் பண்ண பார்க்க இப்போ தான் அவன் காம் ஆகுறான். காதில் உள்ள இயர்பட்ஸை கழட்டி போட்டு என்ன ஐயா இப்போ எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? உனக்கு என்னாச்சுடா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண? நான் இப்போ என்ன பண்ண? அப்படியே ஜின்னையும் தள்ளி விட்டு அவன் தனியாக போயிட்டான். ஐயா நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுறடி. நீ யார் கூட இருந்த? நீ நைட்டு யார் கூட இருந்த? எனக்கு தெரிஞ்சாகணும். நீ என்னையே அடிச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட சந்தோஷமாக இருந்திருக்க. உன்ன ஏதாவது பண்ணோம். அப்படியே உங்கள் கேபினில் அவங்கள எட்டி பார்க்குறான். இதனால நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்கன்னு தான் அவனும் நினச்சான். ஆனால் இல்லை, காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அவன் மனசை மாறிடுச்சு. காஃபி குடிக்கும் போது அவங்க லிப்ஸை பார்க்குறான், கண்ணை பார்க்குறான். ஒரு மாதிரி அவனுக்கு உள்ளுக்குள்ளே பண்ணுது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ டக்குன்னு அவன் கோவம்லாம் எங்கேயும் பறந்தா மாதிரி ஆக கொஞ்ச நேரம் அவங்களே ரசிச்சுட்டு இருக்கான். அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அகெயின் அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த லவ் கூட அவனுக்கு எட்டி பார்க்கும் போல இருக்கு. அகெயின் அவங்க மேலே கோவமாயிடுறான். அவனோட கண்ணி இப்போ அவங்க கழுத்துக்கு கீழே போகுது. இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரில் சுடி போட்டு வந்திருப்பீங்க. கழுத்தை ஒட்டினா மாதிரி அந்த ஷால் பின்னாடி கிடக்குது. கொஞ்சம் மேலே தெரியும் தான். மாடியிலேருந்து நின்று பார்த்தா தெரியுது. உள்ள கூட நீங்கள் இன்றைக்கி ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை லைட்டாக தெரிய அவன் அப்படியே அவனோட டங்கை ரோல் பண்ணிவிட்டு அவங்கள அவ்வளோ அப்சஸ்டாக பார்க்குறான். அவங்களோட ஃபிகர் பார்ட்லாம் இப்போயே அவன் டச் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி என்ன தோணுது. உங்களே யாரோ பார்த்துட்டு இருக்கா மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே தான். அவன் கண்ணை பார்க்க அவ்வளோ பயம், அதில் அவ்வளோ கோவம் இருக்குது. அவனை பாட்டு நீங்கள் உங்கள் ஷாலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பிக்கிறீங்க. ஓடுடி, எல்லாம் ஓடிக்கோ. ஒன்றா ஏதாவது பண்ணோம்ல, இந்நேரம் நீ அழுதுட்டு இருந்தா கூட பேசாமல் விட்டுருப்பேன்டி. அந்த கண்ணில் தண்ணி வரல. ஒன்றா என்ன பண்ணலாம்? என்னை அடிச்சிருக்க, நான் வேறு மாதிரி தான் பண்ணும். அப்படியே இப்போ யாருக்கோ கால் பண்ண அவனும் உள்ளே போயிட்டான். லஞ்ச் மாதிரி ஆகுது. நீங்கள் லஞ்ச்லாம் சாப்பிடல. யாரோ வந்து தயங்கு கால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா. உங்களை கூட பார்க்க முடியாது. நீங்கள் எதுவுமே சாப்பிடாம லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க மொபைலை தேடிட்டு இருக்கீங்க. எங்கே போச்சு என் மொபைல்? எங்கே வச்சேண்ணா? நைட்டு நான் எடுத்துகிட்டு போனேண்ணா, இல்லை எங்கேயே வச்சுட்டேண்ணா? அப்படியே நீங்கள் உங்கள் கேபினில் இங்கே தான் வச்சுட்டு போயிட்டீங்களான்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க அங்கே அந்த செகண்ட் ஹீரோ இப்போ தான் இருந்தான் போல இருக்கு. கண்ணை கசக்கிக்கிட்டு அப்படியே ஷவரில் நிற்க அவனுக்கு கூட நீங்கள் தாங்க. அவன் என்னெல்லாம் உங்கள் மேலே தான். ஷவர்லேருந்து அவன் மேலே வாட்டர் ஃபால் ஆக அவங்களோட டியர்ஸ் வந்து அவனோட கையில் பட்டிருக்கோம். அவனுக்கு அதான் ஞாபகம் வருது. லைட்டாக உதட்டில் சிரிப்பு. திடீர்னு டிஸ்டர்ப் பண்ணுற. ஓ பேர் ஓயன், நீ இந்த கண்ட்ரி கிடையாது. நீ அழுதது மட்டும் என் கண்ணில் இருக்குது. இதுக்கடி அழுத? இந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே சட்டுன்னு ஷவர்லேருந்து வெளில வந்துட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு அவங்க ஃபோனை ஆன் பண்ணுறான். நீங்கள் தான் லாக் கூட போட்டு வைக்க மாட்டீங்களே. அவங்க ஃபோட்டோ சிரிச்சா மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பொறுமையாக எல்லா ஃபோட்டோவையும் பார்க்குறான். காண்டாக்டில் உள்ள நம்பரெல்லாம் பார்க்குறான். அதிகமாக நீங்கள் யாராக்கு தானே கால் பண்ணியிருப்பீங்க. இந்த நம்பருக்கு மட்டும் அதிகமாக கால் போயிருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இவகிட்ட பேசலாமா? நான் ஏன் இவகிட்ட பேசணும்? ஏன் பேசணுன்னா அவள் எனக்கு ஒன்று கொடுக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும். சேவ் பண்ணிடுங்க.
ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அப்படியே கண்ணாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இப்போ அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். யாராக்கு தான் உங்கள் நம்பர்லேருந்து கால் வந்ததும் டக்குன்னு யாரா அட்டன் பண்ணிட்டு, ஐயோ என்னாச்சு, திரும்பி ஏதாவது பிரச்சனையா? அவன் எதுவுமே பேசாமல் காதில் வாங்கிட்டே இருக்கான். ஐயோ ஒன்னதை ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கீழே வரேன். ஹலோ. யார் அப்படியே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு, யார் நீங்கள்? ஒயின் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ தான் அவளுக்கே ஞாபகம் வருது உங்கள் ஃபோன் உங்கள் கையில் இல்லைங்கிறதே. ஹலோ, உங்களை தான் நான் கேட்குறேன். இந்த ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? யாரா தானே? ஆமாம், யாராதான். என் பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, அதெல்லாம் தெரியும். ஒயின் இல்லை, அவங்க இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, அவங்கக்கிட்ட பேசணும். ஆனால் நீங்கள் யார்? தெரிஞ்சவங்க தான். ஆ, தெரிஞ்சவங்களா? யாருக்கு தெரிஞ்சவங்க? ஒயனுக்கு தான். ஒயனுக்கா? ஆமாம், ஒயனுக்கு தான். ஒயனுங்க. ஆ, அவள் ஒர்க் பண்ணுறா. ஓகே யாரா, நான் வெயிட் பண்ணுறேன். 5 நிமிஷத்தில் ஒயனை கால் பண்ண சொல்லுன்ட்டு இவன் பாட்டுக்கு கட் பண்ணிடுறான். யாராக்கு சுத்தமாக முடியலை. ஒரு சைடு உங்களை பற்றி கவலைப்படுறதா, இன்னொரு சைடு தயாங் பற்றி கவலைப்படுறதா. இப்போ உங்கள் மொபைல்லேருந்து ஒரு பர்சன் ஃபோன் பண்ணிட்டு, அது உரிமையாக யாராங்கிறான் ஒயனுங்கிறான். அவளுக்கு மயக்க வராத ஒரு குறை தான். கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? யார் இவன்? இவ்வளோ உரிமையா யாராங்கிறான் ஒயின்னு சொல்கிறான். இவன் ஃபோன் எப்படி அவன்கிட்ட? ஐயோ முடியலை, எதை பற்றி கவலைப்படுறதுங்கிறதே எனக்கு தெரியலை. அப்படியே அவளும் கீழே வர, நீங்கள் வந்து கேபினில் இல்லை. இவன் எங்கே போனா? அப்படியே அங்கே எல்லார்கிட்டையும் யாரா வந்து கேட்டுருக்கா ஒயினிங்கன்ட்டு. யாருக்குமே தெரியலங்கிறாங்க. எங்கே போனா இவ? ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாளா? வேகமாக ஓடுறா ரெஸ்ட் ரூமுக்கு தான். அவளுக்கு வர பயம் நீங்கள் ஏதாவது செஞ்சுக்குவீங்களோ என்னமோன்ட்டு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிறதே கொஞ்ச நேரத்துக்கு மறந்துட்டா போல இருக்கு. வேகமாக ஓடி வந்து ரெஸ்ட் ரூமில் பார்த்தா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா. அவ்வளோ பயந்துட்டா போல இருக்கு. யார என்ன பண்ணுற? என்னாச்சு உனக்கு? ஐயன், நீ இங்கே தான் இருக்கியா? நான் பயந்துட்டோம் ஐயன். எதுக்கு பயந்தனா? அப்படியே அவள் டைட்டாக ஹக் பண்ண, நீங்களும் அவள் பயந்துருக்கான்னு தெரியுது. கொஞ்ச நேரம் அவளை காம் பண்ணுறீங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ்லேயே 2 பேரும் நார்மல் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. எதுக்கு யாரை என்னை தேடின? ஐயோ ஏன் நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் பாரு. ஓ ஃபோன்லேருந்து கால் வந்துச்சுடி. ஏன் ஃபோன்லேருந்தா? ஆமாண்டி, ஓ ஃபோன்லேருந்து தான். ஒரு ஆம்பளை எடுத்து பேசினான். என் பேர் சொன்னான், உன் பேர் சொன்னான். எனக்கு அதான் குழப்பமாக இருக்குது. என்ன ஆம்பளையா? உன் பேர் சொன்னாங்களா? என் பேர் சொன்னான், அதுக்கப்புறம் உன் பேர் சொன்னான். என்ன இவன் சொல்கிறா? என் ஃபோன்லேருந்து ஆம்பளைனா ஒருவேளை ஜெக்கி சாராக இருக்குமா? யாரா அந்த வாய்ஸை நீ எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்துச்சா? இல்லை, அந்த வாய்ஸை நான் கேட்ட மாதிரியே இல்லை. சரி இந்தா அவனுக்கு கால் பண்ண சொன்னான்ட்டு உங்கள் நம்பருக்கே போட்டு தர நீங்களும் காதில் வைக்கிறீங்க. அங்கே அவன் செம்மையாக ரெடி ஆகிட்டு உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு. யாரா நம்பர்லேருந்து கால் வர ஒரு சிரிப்பு. அப்படியே ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு அட்டன் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவனுக்கே நர்வஸ் ஆகுது. என்னாச்சு எனக்கு? ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது? அப்படியே அவனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஹலோ. அப்படியே அந்த வாய்ஸ் அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. அப்படியே கண்ணை மூடிக்கிறான். ஹலோ, உங்களை தான். அவனுக்கு அங்கே என்ன பேசுறதுன்னே தெரியலை. சட்டுன்னு வாயிலேருந்து வார்த்தையும் வர மாட்டேங்குது, சவுண்டும் வர மாட்டேங்குது. ஐயோ, என்னையே பேசவே முடிய மாட்டேங்குது. என்னாச்சு எனக்கு? ஹலோ, லைனில் இருக்கீங்களா? சார், அது ஏன் ஃபோனு அங்ககிட்ட எப்படி வந்துச்சு? உனக்கு தெரியாதா? இல்லை சார், எனக்கு தெரியலை. சரி வயன், ஈவினிங் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துடு. சார், என்ன சொல்கிறீங்க? நான் எதுக்கு அங்கே வரணும்? ஃபோன் வேணும்ல? ஆமாம். நான் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவன் ஃபோனை வாங்கிக்கோ. உங்களுக்கு ஒன்றும் புரியலை சார். என்ன சொன்னீங்க? நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஃபோன் வாங்கிக்கணுமா? சார், நீங்கள் யார்? நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்? என்ன என் உனக்கு தெரியலை நீ எனக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு? யார் இவன்? ஒரு வேளை ஜெக்கி சாராக இருப்பாரா? இல்லை, ஒரு வயசு கூட கிடையாது. இல்லை, எனக்கு தெரியலை. நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நல்லா யோசிச்சுப்பாரு, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா நேற்று நைட்டு என்ன? எனக்கு டைம் இல்லை நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், ஈவினிங் அங்கே மீட் பண்ணலாம். அப்படியே அவனை கட் பண்ணிட்டா.
குழப்பமாக ஆகுது உங்களுக்கு. அகைன் நீங்கள் கால் பண்ணுறீங்க, எடுக்கவே இல்லை. அப்படியே டக்குன்னு அவன் கட் பண்ண வேகத்துக்கு மொபைலை கீழே வச்சுட்டு கண்ணாடியை பார்க்குறான், சிரிக்கிறான். அப்பா, எனக்கே இவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. அவனுக்கு இப்போதான் ப்ரீத்தே நார்மலாகுது. இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு. உங்கள் ஃபோனே பார்க்குறான். பைத்தியமாகிட்டான் போல இருக்கு அவனும். இந்த சைடு நீங்கள் யாரைக்கிட்ட சொல்ல? என்னடி நடந்துச்சு நேற்று? தெரியல யாரா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலை. என்னமோ கொடுக்கணுமா? நான் என்ன கொடுக்கணும்? ஐயோ, எனக்கு என்னடி தெரியும் இது என்ன புது பிரச்சனையாக இருக்குன்ட்டு. நீங்கள் 2 பேரும் செம்மையா குழம்பிட்டு நிற்க, அந்த சைடு டைம் இன்னும் வராததுக்கு காரணம் ஒரு ரூமில் இருக்கான். நேற்று ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஸோ ஒரு கேர்ள் கூட இருந்திருப்பான். இப்போ தான் அவனே ஏஞ்சி பார்க்குறான். அந்த பொண்ணு ஒன்றுமே போடாமல் இவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கு. டயங் பார்த்த வேகத்துக்கு டக்குன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டு, ஏய் யார்ரீ நீ, இங்கே என்ன பண்ணுற? அது இந்த மாதிரி என்னாச்சு? உங்களுக்கு நைட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. நைட்டு நீங்கள் தான் எனக்கு கிஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணீங்க. ஏன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையான்ட்டு அந்த பொண்ணை அகெயின் தயாங்க தடக வர, அவன் தான் செம்ம கோத்தில் இருக்கானே, அந்த பொண்ணை டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடுறான். கன்னத்திலே கை வச்சுக்கிச்சு. என்னை தொடர வெள்ளம் வச்சுக்காத. அவன் அதிகமாக பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுக்க அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போயிடுச்சு. தயங்கு அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஃபேண்ட்டு கூட இல்லை. இப்போ எடுத்து டவல் கட்டிட்டு அப்படியே அவன் அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். நெக்கு ஹிப்பெல்லாம் செம்ம ஹிக்கீஸாக இருக்குது. நைட்டு செம்ம ஒர்க் போல இருக்கு. இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. தெளிஞ்ச கையோட அவனுக்கு வந்த ஞாபகம் யாராதான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் யாராக்கு தெரிஞ்சதுன்னா ஓ என்னை பற்றி என்ன நினப்பா? அப்படியே இவனை குளிச்சுட்டு எப்படியும் அந்த மார்க்கெல்லாம் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஷர்ட் பட்டன் ஒன்று ஓப்பனில் இருந்தால் கூட நெக்கில் நல்லா தெரியும் போல இருக்குது. ஸோ அதனாலே இன்னைக்கு யாராவை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இங்கே பாருவேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஈவினிங் நீனா போய் அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே யாரா, நாளைக்கு நான் பாரிஸ் வர போகிறேன். பாரிஸ் போறியா? அங்கே ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல, நைட்டே கிளம்பிடுவேன். என்னடி நைட்டே கிளம்பிடுவேங்கிற? ஆமாம், நைட்டே கிளம்பணும். இப்போ எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போகக்கூடாதான். என்ன யாரா பண்ணுறது? எனக்கு அதே குழப்பமாக இருக்கு யாரா. ஏன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ அவன் கூட போகலனே எனக்கு ஒரு மாதிரியாக தோணுது. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? போய் தானே ஆகணும். என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தான் எனக்கு தெரியலை. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை நீ எங்கே வேணாலும் போட்டு போகலாம். யாரும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. என்ன ட்ரெஸ் அது? அடிங்கொடியமாக இருக்காதுல்ல, கையெல்லாம் இல்லாமல் இருக்காதுல்ல. எனக்கு இந்த கை இல்லாமல் இருக்கிறது, லோ நெக், அதுக்கப்புறம் தைஸுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு தெரியும்டி, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண, நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன்ட்டு. அப்படியே இப்போ அவள் தயங்க கால் பண்ண, அவன் ஃபோனை பார்த்துட்டு எடுக்கவே இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. நைட்டு ஓவராக குடித்ததுனால தான் அந்த பொண்ணு கூட இந்த மாதிரி இருந்திருப்பான் போல இருக்குது. அவனுக்கே ஞாபகம் இல்லை. யாராவது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவகிட்ட எப்படி பேசுகிறதுங்கிறதா அவனுக்கு தெரியலை. யாரோ தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அவனுக்கு. வீசா ரிட்டன் பண்ணுங்க, எங்கே தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஐயோன்ட்டு அகெயின் கால் பண்ண. இப்போ கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ண கையோட தான் யாராக்கு திருப்தியாக இருக்குது. இவ்வளோ நேரம் ரிங் போயிட்டு இருக்கும் போது யாரையும் எடுக்கலை. என்னவோ ஏதோ ஆச்சுன்னு பயந்துட்டு இருந்தா. இப்போ கட் பண்ணிட்டான்ல, ஸோ அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு புரியுதவி, நீ இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ என் மேலே கோவமாக கூட இரு. நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும். அப்படியே அவன் நினச்சிக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் உங்கள் கேபினில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பர்சன் உங்ககிட்ட வரான். டைம் வந்து ஒரு 3:30ங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். நீங்கள் தான் ஒயனா? யார் இவர்? அப்படி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பார்க்க, உங்களை தான். நீங்கள் தானே ஒயன்? ஆமாம், நான் தான் ஒயன். ஜேகே சார் உங்களை கூப்பிட்டாங்க. அப்படியே பக்குன்னு ஆகுது. என்னடா திரும்பியுமாங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. யார் கூப்பிட்டா? ஜேகே சார் உங்களை கூப்பிட்டாங்க. இல்லை, இப்போ என்னால் வர முடியாது. எனக்கு இங்கே ஒர்க் அதிகமாக இருக்குது. நீங்கள் சார்கிட்ட சொல்லிடுங்கன்ட்டு அந்த பர்சன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் குரூப்போட போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அந்த பர்சனும் அப்படியே ஜேகே கால் பண்ணி சொல்ல, என்ன வர முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார், அதான் சொல்ல சொன்னாங்க. சரி, உன் வேலையை பாடுன்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே நின்று பார்க்குறான். நீங்கள் உங்கள் குரூப்போட உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனும் அவங்களே பார்க்குறான். நீ அவனை நோட் பண்ணல, ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால தெரியலை.
அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அவ்வளோ தைரியம்? நான் கூப்பிட்டு நீ வரமாட்ட. அப்படியே அவனும் 1/2 hour மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறான். அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, எடுக்கவே இல்லை. அவன் என்னன்னா உங்கள் கையில் ஃபோன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டான். ஒரு 10-15 தடவை கால் பண்ண எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அப்படியே அவனோட ஸ்டுடியோ போயிட்டு அங்கேயே நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறான். அந்த டேப்லெட் போட்டதும் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தானோ அது இன்னும் வெறியாயிடுச்சு. நேற்று நீங்கள் அவனை அடித்தது தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். இன்னும் வெறியாக அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. என்னையும் அடிச்சிட்டல்ல? ஒன்னா காலைல தப்பிச்சுக்கிட்ட. இப்போ உன்னால் தப்பிக்க முடியாதுடி. என்கிட்ட இருந்து இப்போ உன்னால் தப்பிக்கவே முடியாது. இப்போ லீக்கு கால் பண்ணி சொல்கிறான் உங்களை மேலே வர சொல்லி. சார் இப்போ எதுக்கு அவங்க? உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய். அவளை மேலே வர சொல்லு. ஓகே சார்ன்ட்டு அப்படியே கால் கட் பண்ணிடுறான். பாவமாக இருக்குது லீக்கு உங்களை பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே லீ தான் உள்ளே வரான். நீங்கள் அவரை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் அப்படியே நகரலான்னு பார்க்குறீங்க. அயன் மேம், இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. சார் உங்கள்கிட்ட பேசணுமா? கொஞ்சம் மேலே வர சொன்னாங்க. அதோட யோஞ்சன் லீயை பார்த்து, எதுக்கும் ஒயின ஜேகே சார் கூப்பிடுறாங்க. அது சார் கல்ல அந்த மாதிரி நடந்துருச்சுல்ல, அதுக்காக சாரி கேட்கதா. ஓ, அப்படியே யோஞ்சன் அவங்கள பார்த்து, நீங்கள் போயிட்டு வாங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படியே நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியலை. லீயா பார்க்குறீங்க. அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது. நீங்கள் பார்க்குற பார்வையாக அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெளியில் போக, சாரி ஒயின். எதுக்கு நீங்கள் சாரி சொல்லணும்? அவர் சொல்கிறது தானே நீங்கள் செய்கிறீங்க. இங்கே எந்த மாதிரி தான் நீங்களும். எங்கே இருக்காங்க? 7th floor. என்ன அங்கேயா? ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமாம் மேம், அங்கே தான் இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. ஏன்னா அவன் உங்களை காலெல்லாம் அங்கே தான் அலைய விட்டுருப்பான். அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே நான் போகிறேன்ட்டு அப்படியே உங்கள் வாய்ஸ் எல்லாம் டல்லாகுது. ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் கேபினில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் பொறுமையாக நடந்து போகிறீங்க. லீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு நீங்கள் வரீங்கன்ட்டு. ஜேகே அந்த 7th floor ஒரு ரூமில் இருக்கான். அங்கே தான் யாருமே இருக்க மாட்டாங்களே. எந்த சவுண்டும் இல்லை. நீங்கள் இப்போ அந்த 7th floorக்கும் போயிட்டு ஜேகே இருக்கிற ரூமுக்கு போகிறீங்க. டோரை நாக் பண்ணுறீங்க. உடம்பெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகுது. ஆவயன் அப்படியே நீங்களாம் உள்ளே போகிறீங்க. ஜேகேவை பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாகுது. ஷர்ட்டே இல்லாமல் நிறைய ட்ரக்ஸ் எடுத்துருக்கிறதுனால அவன் மேலெல்லாம் அவ்வளோ ஸ்வெட்டாயிருக்கு. அவன் கண்ணு அவ்வளோ சிகப்பா ரொம்ப கோவமாக இருக்கான். நீங்கள் அங்கே போன கையோட உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்குறான். செம்மையாக ஜர்க்காகுது. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி இருக்காரு? நான் வந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு ஓரமாக போய் நிற்க, ஜேகே அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை டர்ன் பண்ணி பார்க்க ஒரு ஓரமாக பயந்த மாதிரி போய் நிற்கிறீங்க. ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவ்வளோ பயமாகுது. ஹார்ட் பீட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரைன்ஸ் ஆகுது. சரி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உனக்கு தெரியாதா? எதுக்கு நான் கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியலை? இல்லை சார், எனக்கு தெரியலை. ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டேன். எனக்கு கால் பண்ணும். நிறையா பேர் வந்து சொன்னாதான் நீ மேலே வருவ. உங்களுக்கு பதிலே சொல்ல முடியலை. அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க. அப்படியே உங்கள் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு வால் கிளாஸ் அங்கே போய் நல்லா லாக் ஆகிட்டீங்க. 2 சைடாக ஹேண்ட் கொடுத்து நடுவில் நிற்க வச்சுருக்கான். அவன்கிட்டேருந்து ஒரு ஸ்மெல், அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு டைம் கூப்பிட்டா நீ வரமாட்ட. அப்படியே அவன் உங்கள் லிப்ஸே பார்க்குறான். அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. எனக்கு வேலையாக இருந்துச்சு. அப்படியே உங்கள் லிப்ஸ் அசைகிறதே பார்த்துட்டு இருக்கான். சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? அவன் டேப்லெட் வேறு எடுத்ததுனால அவன் நார்மலாகவே இல்லை. கண்ணெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி சொருகுது. அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் தட்டி விடுறீங்க. எதுடி என்ன அடிச்ச? அது சார். எது என்ன அடிச்சேன்னு கேட்டேன். சார் அது நீங்கள் சார் அந்த மாதிரி பண்ணீங்க. எனக்கு பிடிக்கல சார். ஓ, உனக்கு கிஸ் பண்ணதும் உனக்கு பிடிக்கல. அப்படியே நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. என்ன பாரு, என்ன பாரு. கிஸ் பண்ணதும் உனக்கு பிடிக்கல. சரி, நேற்று நைட்டு அவங்க கூட இருந்த. அப்படியே உங்களுக்கு கண்லேருந்து தண்ணியாக வருது. சரி என்ன பேசுகிறீங்க?
இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. என் கையை விடுங்க. நேற்று நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு பிடிக்கல. அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன். அதுக்கு பழி வாங்கணுன்னு தான் கல்ல நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க. ஆமாண்டி, பழி வாங்கணுன்னு தான் பண்ணேன். என்ன பண்ண முடியும் உன்னால்? என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். என் கையை விடுங்க. கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவங்களோட இருந்த நைட்டு. சரி, நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. என் கையை விடுங்க. நான் போகணும். போகலாம் ஏன் குதிக்கிற? அவங்களோட இருந்தேன்னு சொல்ல. நைட்டு நல்லா வேலை போடலாரு. தூங்கிட்டேன்லாம் சொன்னான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை இவன் பேசுகிறது எதுவுமே. சார், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் கையை விடுங்க. உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என் கையை விடுங்கன்ட்டு அப்படியே நீங்கள் கையை போட்டு முறுக்கிட்டு இருக்கீங்க. தப்புன்னு அந்த வால் கிளாஸில் உங்களை தள்ளுறான். அவ்வளோ பயம். கீழே பார்த்தா ரோடு தான் தெரியுது. அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிறீங்க. ஒன்றை தாண்டி கேட்குறேன். இடியாவும் கூட இருந்த. சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என் கையை விடுங்க. என்னை டென்ஷன் பண்ணாத. ஒழுங்காக சொல்லு. நான் இடியாவும் கூட இருந்த. மார்க் கூடயா இல்லை தயங்கூடையா? அப்படியே உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே ஜேகே நெஞ்சில் கை வச்சு அவனை தள்ளுறீங்க. போதும் சார். சரி, இதோட நிப்பாட்டுங்க. நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை. நான் யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன சார்? என்ன சொன்ன? நான் யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன சார்? என் கையை விடுங்கன்ட்டு அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை அகெயின் உங்ககிட்ட கேட்குறான். ஏய், இப்போ என்ன சொன்ன? நான் யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இன்னும் அவனுக்கு ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. செம்ம டென்ஷன். அப்படியே அவனோட தலையில் கை வச்சுக்கிறான். நீ யார் கூட இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். நீங்கள் வெளியில் போயிடலான்ட்டு டோர் கிட்ட போறீங்க. டக்குன்னு அவங்க ஷாலை இழுக்கிறான். சரிங்க, பாருங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது. என் ஷாலை விடுங்க சார். சரி, என் ஷாலை விடுங்கன்ட்டு நீங்களும் பிடிச்சி இழுக்கிறீங்க. இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு. அந்த சைடு உங்களோட காஃபி ஷாப்புக்கு தான் வர சொல்லியிருப்பான். அந்த காஃபி ஷாப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே இவன் தான் புக் பண்ணியிருப்பான். அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். டைம் பார்க்குறான். இன்னும் 50 மினிட்ஸ் இருக்குது. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்படியே உங்கள் ஃபோனை பார்த்துட்டு இவனும் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நேற்று நைட் தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பான். அதான் அழுமூஞ்சியா. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு என்னவோ நீங்கள் அந்த கண்ட்ரி இல்லைங்கிறதுனால உங்கள் மேலே அவன் அட்மிர் ஆகிட்டானே என்னன்னு தெரியலை. ரொம்ப நர்வஸ் ஆகுது, படபடப்பாகுது. உங்களை மீட் பண்ண போகிறோம். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அப்படியே அவன் காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அங்கேயே சீக்கிரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு சைடு யாரா தயங்காக தான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கால் பண்ண அவன் எடுக்கவே மாட்டான். அவளுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. டெய்லி அவனை ஒரு டைமாவது பார்த்துருவா. இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்கலையா, அதுவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வாய்ஸையாவது கேட்டக்கூடாதான்ட்டு திரும்ப திரும்ப கால் பண்ண அவனுக்கு அங்கே கில்ட்டியாக இருக்குது. எப்படி யாராவ ஃபேஸ் பண்ணுறது, எப்படி பேசுகிறதுன்னு தெரியலை. ஸோ அப்படியே அவனும் இக்னோர் பண்ணிட்டு இப்போ லீக்கு தான் கால் பண்ணுறான். தயங் கால் பண்ணதும் அவரும் உடனே அட்டன் பண்ணிட்டு என்னென்னமோ டீட்டெயில்ஸ் சொல்ல இப்போ தயங் ஃபேஸை பார்க்கணுமே ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகுறான். என்ன? அப்போ அது உண்மைதானா? ஆமாம் சார், அது உண்மைதான். இப்போ இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுறது? அப்படியே அவன் காலை கட் பண்ணிட்டு ஃபோனை கையில் தட்டிகிட்டே ஒரு டீப் திங்கிங்கில் தயங்க உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் ஷாலை பிடிச்சி இழுக்கிறேன்ட்டு தோற்று தான் போனீங்க. ஷாலை அவன் கையில் இருக்குது. எங்கே போகிற? சார், நீங்கள் பண்ணுற எதுவுமே சரி கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். ஓ, என்னே மிரட்டுற? நான் உங்களை மிரட்டல சார். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். என்னை விட்டுருங்க சார். நானும் அதான் நினச்சேன், உன்னை விட்டுணுன்ட்டு. என்ன பண்ணுறது? அண்ணியே உன்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதன்ட்டு. என்னையே அடிச்சுட்டு நிம்மதியாக இருந்துருவ. ஐயோ சார், நான் அதுக்கு சாரி வேணாலும் கேட்டுக்கிறேன். என்னை விட்டுருங்க சார். ரொம்ப லேட் ஆகிடுச்சு வயன், இது ரொம்ப ரொம்ப லேட்டு. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே நிற்க உங்கள் ஷாலை நல்லா மோந்துக்கிட்டு அப்படியே அவன் அந்த ஷாலை தூக்கி போட்டு இப்போ ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கான். காலை நல்லா ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு இப்போ ஃபோன் எடுக்கிறான். என்னவோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி வயன், ஏ வா. இல்லை சார்,
நான் வரலை. ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. என்னை ஏன் சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அடித்தது தப்பு தான். நீங்கள் வேணாலும் என்னை அடிச்சுக்கோங்க சார். இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். அப்படியே உங்களை பார்க்குறான். இங்கே வா, இங்கே வந்து இங்கே உட்காரு. அவன் லேப்பை தான் காட்டுறான். நீங்கள் வர முடியாதுன்னு தலையை ஆட்ட இப்போதைக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ அப்படியே நீங்கள் அந்த சவுண்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அது வேற யார் வாய்ஸும் இல்லை, ஆஷியோட வாய்ஸ் தான். அப்படியே நீங்கள் டக்குன்னு ஜேகேவை பார்க்க அவனும் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன ஏன் கேட்ட குரல் மாதிரி இருக்கா? அப்படி நீங்கள் அவன்கிட்ட வந்துட்டு அந்த ஃபோனை பார்க்குறீங்க. உண்மையாகவே அது ஆஷி குரல் தான். இந்தியாவில் அவங்க வீட்டு வாசலில் விளையாண்டுட்டு இருக்கான். வீடியோ காலில் ஆப்போசிட்டில் யாரோ இருக்காங்க. அப்படியே நீங்கள் அவனை பார்த்து, சார் இது ஆமாம் ஏன் உன் தம்பி தான். ஆனால் அப்படியே உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியலை. அப்படியே அவங்க கையை பிடிச்சி அவன் மடியில் உட்கார வைக்கிறான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவங்க இடுப்போட அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னும் நிறைய வீடியோஸை காட்டுறான். மதியானத்துலேருந்து ஆஷி எங்கெங்கே போனானோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப படபடப்பாகுது. அப்படியே ஜேகேவை பார்க்க அவங்க ஹிப்பை நல்லா ரப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். என்னை என்னடி நினச்ச நீ? என்ன நீ என்ன நினச்ச? என்னை அடிச்சுட்டு நிம்மதியாக எழுந்துடலான்ட்டா? சார் அது நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுனால தான் சார் நான் அடித்தேன். இப்போ எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எது பண்ணுறேன்னா உன்னை வழி கொண்டு வரதா? அப்படியே அவங்க இடுப்பில் கை வச்சு ரப் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. அவன் அப்படியே சிரிக்கிறான். அவ்வளோ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க எதுவுமே தெரியல. அவன் மடியில் உட்கார்ந்தது கூட உங்களுக்கு தெரியலை. அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் ஜிகே ஃபேஸை அப்படியே கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க மூச்செல்லாம் அவனோட கன்னத்துக்கு போகுது. அவனுக்கு அதுவே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறுது. லைக் அவன் அப்படியே அவங்கள இன்னும் கிட்ட இழுத்து அவங்களோட லிப்ஸ் கிட்ட அவன் லிப்ஸ் இருக்கு. சார் உங்களை தான் கேட்குறேன், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் தம்பி நீங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எது ஃபாலோ பண்ணுறேன்னா அவன் நல்லா இருக்கணும்ல. நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒன்றும் புரியலை சார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டேனா அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைண்ணா இப்போ அப்படியே ஒரு கார் வேகமாக வந்து அவன்கிட்ட ஸ்டாப் ஆக ஆஷி டக்குன்ட்டு அம்மான்ட்டு கத்திடுறான். அந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் டக்குன்னு அந்த மொபைலை வாங்கி பார்க்குறீங்க. ஆஷி அப்படியே கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு அவன் முட்டியெல்லாம் தட்டிட்டு இருப்பான். ஜஸ்ட்டு மிஸ் தாங்க. அந்த கார் உங்கள் தம்பி மேலே மோதுறதுக்கு அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகிட்டு துடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஜேகே சார் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அவனுக்கு உடம்பு சரியில்லை சார். இப்போ தான் சார் அவன் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க சார்? ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க சார். செம்மையாக அழுக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோன் அப்படியே கீழே வச்சுட்டு உங்களோட 2 சிக்ஸையும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான் அவன் ஹேண்டால். அப்படியே அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கிறான். உங்கள் கண்லேருந்து தாடையே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. இதுதான்டி, இதுதான் அழுகணும்ல. நீ என்னையே அடிச்சுட்டு நிம்மதியாக எழுந்துடுவ. ஆனால் நான் விட்டுருவேன். ஆனால் எதை காட்டி பயப்பட வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பணம் பொருள் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு எந்த வேல்யூவும் இல்லை. உன் தம்பி அவன் தானே எல்லாம். அப்படியே இன்னும் அழுகிறீங்க. இப்போ சொல்லு, எடி அவங்களோட இருந்த அவளுக்கா இல்லை டேக்கா? இல்லை சார், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் அந்த மாதிரி இல்லை சார். என்னை விட்டுருங்க. நான் உங்களை அடித்தது தப்பு தான். என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க. என் தம்பியை விட்டுருங்க சார். அதே தாண்டி, அதே தான் நானும் சொல்கிறேன். உன் தம்பி பாவம் இல்லை, உன்னால ஏன் அவசாகணும்? என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். மணி ரொம்ப பவர்ஃபுல். இங்கே இருந்துக்கிட்டே என்ன வேணாலும் செய்யலாம். அது என்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ சொல்ல டீல் போடலாமா? அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்படியே அழுதுகிட்டே ஜேகேவே பார்த்துருக்கீங்க. சொல்லுவோம் ஏன் டீல் போடலாமா? சரி என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். நான் இங்கே ஒர்க் கூட பார்க்கல, என்னை விட்டுருங்க சார். நான் உங்களுக்கு என்ன சார் பண்ணேன்? ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு ரொம்ப அழுகிறீங்க. நீங்கள் அழுகிறத பார்க்குறதுக்கு அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஈகோங்க. நேற்று நீங்கள் அவனை அடித்தது, பாய்ஸ் எல்லாம் அவன்கிட்ட வந்து கேட்டது, பத்ததுக்கு நைட்டு உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு பர்சன் பேசினது எல்லாம் அவன் மைண்டில் வேறு மாதிரியே ஆகுது.
உங்களுக்கு எப்படியாவது அவன் வழிக்கு கொண்டு வரணுங்கிறது மட்டும் தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தான் இந்த பணம், பொருள், கிஃப்ட்டு அந்த மாதிரி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஷினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மதியம் அவன் கால் பண்ணி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருப்பான். ஸோ மதியானத்துலேருந்து ஒரு கால் உங்கள் தம்பியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். வீடியோ நிறைய வந்திருக்கும். அதை காட்டி உங்களை பிளாக்மெயில் பண்ணும் போது என்னங்க சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. சரண்டர் தானே. எதுக்கும் நீங்கள் வந்துட்டு கெஞ்சி பார்க்குறீங்க. ஆஹா, எதுக்குமே ஒத்து வரலை. அப்படியே நீங்கள் டோட்டலாக டயர்ட் ஆகிட்டீங்க அவன்கிட்ட போராடி. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஆஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்போ தான் அவன் ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சு கொஞ்சமாவது விளையாடுறான். அவன் உங்கள் அம்மா தான் அழகன்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜேகேவை பார்த்து சொல்லுங்க சார், என்ன பண்ணும்? அப்படியே அவன் சிரிக்கிறான். இதாண்டி, இதான் உன் வாயிலேருந்து இதை தான் கேட்கணும்னு நினச்சேன். பண்ணலாம் ஏன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீ நடிச்சிருக்கல்ல, அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நல்லா பண்ணலான்ட்டு அப்படியே ஒரு கிளாஸ் டம்ளரில் அவன் நிறைய சறுக்க ஊற்றி அவங்க கையில் கொடுக்குறான். இல்லை எனக்கு வேணாம். பொடி. சரி எனக்கு வேணாம் பொடின்னு. அப்படியே நீங்களும் அந்த கிளாஸை பிடிச்சிக்கிறீங்க. அவங்க கை மேலே அவன் கை இருக்கு. இப்போ அப்படியே அவங்களே பாட்டு அவங்க கன்னத்தில் அவன் டங்க வச்சு அப்படியே லிக் பண்ணுறான். அருவருப்பாக இருக்கு உங்களுக்கு. உங்கள் ஃபேஸை டோட்டலாக வேறு சைடு திருப்பிக்கிறீங்க. அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்க கண்ணெல்லாம் மூடிக்கிறீங்க. அருவருப்பாக இருக்கு அதானே? கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஜேகேவை பாட்டு, சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க விருப்பமில்லாத பொண்ணு தொட மாட்டேன்ட்டு. இப்படி என்ன மட்டும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு விருப்பமே இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். ஆமாம் ஏன் இப்போயே நான் தான் சொல்கிறேன். பர்மிஷன் இல்லாமல் எந்த பொண்ணையும் நான் தொடமாட்டேன். நீ தான் என்னை பண்ணுவ. ஆ என்ன சார்? ஆமாண்டி, நான் உன்னை எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீ தான் என்னை எல்லாம் பண்ண போகிற. கிஸ் பண்ணுறதுலேருந்து நீ தான் என்னை ஃபுல்லாக எல்லாத்தையும் நீ தான் பண்ண போகிற. இன்னும் உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. லைட்டாக உங்களுக்கு மயக்கமே வரா மாதிரி ஆகுது. ஏன்னா அவ்வளோ தேம்பி அழுகுறீங்க. உங்கள் மூக்கெல்லாம் சகப்பாயிடுச்சு. இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாது சார், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே நீங்கள் எந்திரிக்க டக்குன்னு அவங்க இடுப்பை பிடிச்சி நல்லா அவன் மேலே உட்கார வச்சுக்கிட்டு பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் இல்லைன்ட்டு அவங்க தலையை ஆட்டுறீங்க. அவங்க கையில் ஒரு கிளாஸ் இருக்குது. அவங்க கைக்கு மேலே அவன் கை இருக்குது. அந்த கிளாஸை அப்படியே டைட் பண்ணுறா. அந்த கிளாஸ் அப்படியே லைட்டாக வீரல் விட அவங்க கை அப்படியே கிழக்கிது. லைட்டாக பிளட் வருது. சார் கண்ணாடி உடையுது சார், சார் கையை விடுங்க, சார் கையை விடுங்கன்ட்டு அப்படியே நீங்கள் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. டக்குன்னு இன்னும் டைட் பண்ண அந்த கிளாஸ் அப்படியே உடஞ்சி உங்கள் கையெல்லாம் அங்கங்கே குத்திக்கிட்டு செம்ம பிளட் வருது. நீங்கள் ஒரு லெமன் கலர் தான் சுடி போட்டிருப்பீங்க. அப்படியே உங்கள் மேலெல்லாம் ஊற்றுது. சரி ரத்தம் வருது. நீங்கள் அவன் அடிச்சிங்கல்ல, அந்த கோவத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான் போல இருக்கு. கையிலேருந்து செம்ம ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்துட்டு இருக்கான். செம்மையே கதறீங்க, கையெல்லாம் உதறீங்க. எங்கே பார்த்தாலும் ரத்தம் வருது. கையில் நிறைய இடத்துல பீசஸாக குத்தி இருக்கு. ரொம்ப ஆழமாக வர ரொம்ப பிளட் வந்துக்கிட்டே இருக்கு. சார் எனக்கு தெரியுது நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. அவங்கள நான் அடிச்சிட்டேன், அந்த கோவம் தானே சார். எனக்கு இது கூட சந்தோஷம்தான் சார். எனக்கு இந்த மாதிரி கூட பள்ளி வாங்கிடுங்க சார். நீங்கள் சொல்கிறத என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னை விட்டுருங்க சார். அப்படியே ரொம்ப அழுகிறீங்க. கையில் ரொம்ப பிளட்டாக வந்துட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் ஏஞ்சி நிற்க ஜேகேவும் எந்திரிச்சு நிற்கிறான். அவனுக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அவன் அறியாமே கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மிக்சட் ஃபீல் ஆகுது. என்னன்னு அவனுக்கே தெரியலை. உங்களை ஃபேஸ் பண்ண முடியலை. டக்குன்னு அவனும் திரும்பி தூரமாக போய் நின்றுக்கிறான். நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஆகுது. எனக்கு ஏன் வலிக்குது? ஓ என்னை அடிச்சா அதனால் பண்ண எனக்கு ஏன் ரொம்ப வலிக்குதுன்ட்டு அப்படியே அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவன் அறியாமே அவன் அழுகிறான். அது அப்படியே அவன் மறைக்கிறதுக்காக, ஆமாண்டி உன்னை பழி வாங்க தான் செய்கிறான், இந்த மாதிரி இல்லை, இது நீ என்னை அடித்ததுக்கு
இப்போ நீயா வந்து எல்லாம் பண்ணுற. எனக்கு இப்போ நீ வேணும். சீக்கிரம் வா வந்து என்னை எல்லாம் பண்ணன்ட்டு அப்படியே அவன் திரும்பி நிற்க, நீங்கள் நிற்கும் போதே உங்களுக்கு மயக்கமாக சுற்றுது. உங்கள் கையை பார்க்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆடுது, ரொம்ப ஷிவர் ஆகுது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் விரல்லேருந்து நான் ஸ்டாப்பாக கீழே ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி ஆகுது. என்னால் முடியாது சார், என்னை விட்டுருங்க சார். இப்படியே சொல்லிட்டு டப்புன்னு ஒரு சவுண்டுங்க. நீங்கள் தான் அந்த ஃப்ளோரில் பொத்துன்னு கீழே விழுவுறீங்க. காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த ஒரு காஃபி யோஞ்சன் கொடுத்தால, அந்த காஃபி மட்டும் தான் குடிச்சிருப்பீங்க. உங்கள் பெயினெல்லாம் மறைக்கிறதுக்காக யாரைக்கிட்ட நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணீங்க. ஸோ திடீர்னு இவன் இந்த மாதிரி சொன்னது, அதுவே உங்களுக்கு அதிர்ச்சி. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு பிளட்டோட போகிறதுனால சுத்தமாக உங்களால் முடியலை. மனசளவில் தைரியம் எவ்வளோ இருந்தாலும் ஃபிசிக்ஸ் அதுக்கு ஒத்து வரணும்ல. உங்கள் உடம்பு சுத்தமாக சரியில்லை சாப்பிடாததுனால. அப்படியே நீங்கள் கீழே விழுந்த வேகத்துக்கு ஜேக்கி திரும்பி பார்க்க, அந்த கிளாஸ் பீஸ் கீழே இருக்காது, இடுப்பில் குத்தி வர ரத்தம் வருது. தலை வந்து அந்த ஃப்ளோரில் நல்லாவே ஃபோர்ஸாகவே அடிச்சிருக்கோம். நெத்தியில் வேற அடி. பார்த்தவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு தூக்குனா, இடுப்பில் வேற கிளாஸ் பீஸ். அவனுக்கு அவ்வளோ பெயின் ஆகுதுங்க. அழுகிறான் அவனை அறியாமையே. ஏய் என்னடி ஆச்சு ஒயன் ஒயன்ட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபோர்ஹெட்லாம் அடி, இடுப்புலாம் கிளாஸ் குத்தி இருக்கு. ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை, இருந்தாலும் அங்கேருந்து ரத்தம் வருது, கையிலேருந்து நான் ஸ்டாப்பாக ரத்தம் வருது. இப்போதான் அவன் கோவமே அவனுக்கு பேருக்கு போல இருக்கு. அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு ஒயன் ஒயன் எந்திரின்ட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி செம்மையாக டேப் பண்ணுறான். கண்ணை சுத்தமாக உங்களால் தொடக்க முடியலை, ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. லீக்கு கால் பண்ண, லீ மேலே வா. அவரும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. அவருக்கும் ஒன்றும் புரியலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சார் என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகணும். இப்படியே கத்துறான், அழுகிறான். ஜேக்கே அழுகிறதெல்லாம் புதுசாக இருக்குது. உங்களை கையில் வச்சுக்கிட்டு செம்மையாக அழுகிறான். அந்த சைடு யூன்வோ அப்படியே யாராக்கு கால் பண்ணுறான். ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் வரேன்னு சொல்லி இன்னும் வரவே இல்லை. யாரோ ஒயினுங்க. ஒயின் அங்கே வரல. அங்கே வரேன்னு தான் சொன்னான், இங்கே அவள் ஆஃபீஸில் இல்லையே. இங்கே தான் வரேன்னு சொன்னாங்களா? ஆமாம், அங்கே தான் வரேன்னு சொன்னான். சரி நீ யாரு? டக்குன்னு இவனை ஃபோன் கட் பண்ணிட்டான். என்ன நீங்கள் அங்கே தான் வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் இன்னும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரி வந்துட்டு யாரா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே திட்டிக்கிட்டே உங்களை தான் தேடுறா. நீங்கள் 2 பேரும் போகலான்னு தானே பிளானு. ஸோ அதனால இன்னும் உங்களை தான் தேடிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த ஆஃபீஸோட பேக் சைடா இப்போ ஜேகே காரில் நீங்கள் இருக்கீங்க. ஜேகே உங்களை மடியில் வச்சுட்டு இருக்கான். நீ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அவன் உங்களை நெஞ்சில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான், அழுகிறான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு லீக்கு புதுசாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண சொல்லி கத்திட்டு இருக்கான். லீயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு தெரியலங்க இன்னும் உங்கள் மேலே எடுக்கிறது லஸ்ட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். எப்போ நீங்கள் அவனோட லவ் ஆகிட்டீங்கன்ட்டு இன்னுமே புரிஞ்சிக்க முடியலை. அவ்வளோ வலிக்குது. உங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, அதை விட அவனுக்கு வலிக்குது. அழுதுகிட்டே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்படியே உங்கள் ஃபோஹெல்லாம் கிஸ் பண்ணுறான். பார்ப்பங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவன் உங்கள் மேலே வச்சுருக்கிறது லஸ்ட்டுன்னே நினச்சிக்கிட்டு உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்ட்டு பார்ப்போம். ஸோ இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணுறேன்டா. சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நீவா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாடா பை பாய்.